Hi friends, welcome to SudhaSri kitchen. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அருமையான கோதுமை பிரெட்ங்க. இன்ஸ்டன்ட்டா நம்ம வீட்லயே ஈஸ்ட் எல்லாம் எதுவும் பயன்படுத்தாம டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சிடலாங்க. இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? இப்போ 2 கப்புக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 2 கப் சேர்த்தாச்சு. பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன்ங்க. ஒரு 1/4 ஸ்பூனுக்கு உப்பு. சலிச்சு எடுத்தாச்சு. அடுத்தது சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஒரு 1/4 கப்புக்கு எடுத்துருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். 1 கப்பு பால் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த பாலுக்கு ஆயிலுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாவும் ரொம்ப கரெக்டாக இருக்குங்க. நல்லா கலந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் காய்ச்சின பால் தான் அதில் சேர்த்தேங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நினச்ச உடனே ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இது ரெடி பண்ணிட்டோம்னா டக்குன்னு செஞ்சிடலாங்க. இந்த ப்ரெட்டு ரொம்ப சூப்பராக ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம பிசையும் போதே நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாவு. மாவு ரெடியாக பிசைஞ்சு வச்சாச்சுங்க. அடுத்தது கீழே கொஞ்சமாக மாவு தூவியிருக்கேன், அப்படியே கீழே வச்சுக்கலாம். இந்த மாதிரி மொத்தமாக இருக்க மாதிரி தேய்ச்சி வச்சாச்சுங்க. இந்த மாதிரி ஏதாவது கட் பண்ணுறதுக்கு மூடி இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம கட் பண்ணலாங்க. இப்போ ஒன்றா கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரே மாதிரி அளவில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம செஞ்ச குட்டி குட்டி ப்ரெட்டெல்லாம் இந்த மாதிரி ரெடியாக இருக்குதுங்க. இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் தனியாக சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. மிச்சம் இருக்கிற மாவையும் அதே மாதிரி நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. மறுபடியும் அதே மாதிரி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சாச்சு. இப்போ இது லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. இதில் ஆயிலும் எதுவும் அப்ளை பண்ண வேணாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கோதுமை ப்ரெட் எல்லாத்தையும் ஒன்றுனா சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்தாச்சுங்க. இப்போ 2 நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, திறந்து பார்க்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்த கோதுமை ப்ரெட் எல்லாமே கொஞ்சம் லேசாக உப்பி இருக்குது பாருங்கள். இப்போ அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக அருமையாக நம்ம வீட்டிலேயே கோதுமை ப்ரெட் எல்லாத்தையும் நம்ம தயார் செஞ்சிடலாங்க. மறுபடியும் மூடி வச்சாச்சுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, திறந்து பார்க்கலாம். 2 பக்கம் நல்லாவே சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இப்போ ரெடியான கோதுமை ப்ரெட் எல்லாத்தையும் நம்ம தனியாக அப்படி ஒரு தட்டில் சேர்த்து எடுத்து வச்சிடலாங்க. ரொம்பவே அருமையான சாஃப்டான கோதுமை ப்ரெட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ சூடாக இருக்குது, கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி மற்ற எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நம்ம எடுத்து 2 கப் மாவுக்கு இந்த மாதிரி 14 பீஸ் வந்துச்சுங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது இப்படி சென்டரில் கட் பண்ணிட்டு ஜாம் வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு தரலாம். இந்த மாதிரி பீனட் பட்டர் கூட வச்சு கொடுத்தா சாப்பிடும்போது குழந்தைங்க ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். இந்த பீனட் பட்டர் எப்படி செய்யறதுன்னு SudhaSri கிச்சன் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். சீஸ் வச்சு கொடுத்தாலும் சாப்பிட்ருவாங்க. ரொம்ப சூப்பரான அருமையான ஒரு 10 நிமிஷத்தில் செய்கிற ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது ஈஸ்ட்லாம் எதுவும் பயன்படுத்த தேவையில்லைங்க. நம்மளுடைய அருமையான அட்டகாசமான கோதுமை பிரெட் ரெடி. உங்களுக்கு இந்த இன்ஸ்டண்ட்டாக செய்கிற கோதுமை பிரெட் பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.